ஒரு காரியத்தை நிமித்தமாக ஒரு 10 நிமிஷம் லேட்டாக அந்த சர்ச் ஆரம்பிச்சு. அப்போது நான் போய் உட்காந்து ரொம்ப அழுதேன். கர்த்தர் வந்து தீர்க்க தரிசன வரத்தை அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் தந்தார், என்னோடு பேசினார், என்னை ஆறுதல் படுத்தினார். என்னோட தாயார் என்னைக்கு அந்த மருந்து வாங்கி என்னோட தலையில் பூசினாங்களோ நான் இயேசுவை மறந்துடுவேன்னு சொல்லி பூசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவர் மேலே அதிக அன்பு ஆண்டவர் எனக்கு இன்னும் அதிகமாக தர ஆரம்பித்தார். இப்படியான சூழ்நிலைகள் நான் கடந்து போய் கொண்டிருந்ததான நேரத்தில் என்னோட கல்லூரி படிப்பை தொடர வேண்டியதான சூழ்நிலை இருந்தது. என்னோட கல்லூரி படிக்கிறதான சூழ்நிலைகளில் நாங்கள் இருந்ததானே இந்த ஊரில் அந்த சர்ச்சில் என்னை யாரும் சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்னை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தின மாமாவும் என்னுடைய வீட்டுக்கு நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்ன காரியம்னா, அவங்க அப்பா ரொம்ப டெரராக இருக்காரு, உங்கள் அப்பானால போலீஸ் கேஸ் அப்படின்னு நாங்கள் அலைய முடியாது, அதனால நீ எங்கள் வீட்டுக்கு வராதுன்னு மாமாவும் சொல்லிட்டாரு. சர்ச்சில் அங்கே இருக்க ஊழியக்காரங்களும் பயந்துட்டு நீ சர்ச்சுக்கும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் இருந்தது. நான் காலேஜ் போகிற 1 மணி நேரம் நான் காலேஜ் போக வேண்டியது, நான் பஸ் ட்ராவல் இருந்ததுனால அந்த 1 மணி நேரம் முழுவதுமாக நான் பைபிள் படிப்பேன், ஜெபிப்பேன், அழுதுகிட்டே போவேன் பஸ்ஸில். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர், என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர் என்று நான் அழுதுகிட்டே போவேன். அப்போ ஒரு நாள் நான் போனதான அந்த சிட்டிக்குள்ளே ஒரு சர்ச் ஆவிக்குரிய சபை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு சகோதரி வந்து என்னுடைய அருகாமையில் வந்து அமர்ந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு உள்ளான சந்தோஷம், சமாதானம். அவங்க ஒரு கிறிஸ்தவர்கள் பார்த்த உடனே தெரிஞ்சது. அப்போ சிஸ்டர் எங்கே போகிறீங்கன்னு நான் கேட்டேன். இது மாதிரி சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்னோடய காலேஜ் பேக்கெல்லாம் முன்னாடி எங்கள் அக்கா கையில் இருந்தது, என்னோடய டிஃபன் பாக்ஸ் பேகு எல்லாமே. என்னோடய கையில் காசும் இல்லை. நான் பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன். என்னோட இருதயம் வந்து தேவனை வாஞ்சித்து கொண்டே இருந்ததுனால எனக்கு டக்குன்னு அந்த சிஸ்டர் நீங்கள் எங்கே போகிறீன்னு, அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்க போகிறேன் சர்ச்சுக்குன்னு. அவங்களோட சேர்ந்து நானும் இறங்கிட்டேன். என்னோட அக்காவுக்கு தெரியாது, காலேஜ் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நான் டக்குன்னு இறங்கிட்டேன். அந்த சகோதரியோட சேர்ந்து நானும் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஊழியக்காரர்கள்ட்ட சொல்லி நான் என்னோடய சூழ்நிலைகளை சொல்லி அழுதேன். நான் ஆண்டவரை நேசிக்கிறது, ஆண்டவர் என்ன நேசிக்கிறது, என்னோட குடும்பத்தில் கடந்து போன பாதைகள் எல்லாம், அங்கே இருந்ததான ஊழியர்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்தார்கள். அப்படியாய் நான் என்னோட காலேஜ் போகிற டைமில் அங்கே சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வழிவாசல் திறந்தார். ஞானஸ்தான சத்தியத்துக்கும் கீழ்ப்படிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற வாஞ்சி இருதயத்தில் வந்ததுக்கப்புறம் நகையெல்லாம் கழட்டணுங்கிற வாஞ்சியும் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு அப்பொழுதே நகை போடுறது, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அப்போது ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும்னு சொல்லி மனப்பூர்வமாய் நான் என்னுடைய நகைகள் எல்லாம் எடுத்து விட்டேன். அப்போது கொஞ்ச நாள் வீட்டில் பிரச்சனை போயிட்டே இருந்தது. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தகப்பனாருக்கு மிகுந்த கோபம். ஒரு நாள் மிகவும் குடித்து விட்டு வந்து, அப்பாவும் கொஞ்சம் குடிப்பார்,